நீங்க கவலைப்படாம எல்லா விஷயத்திலும் போங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது ஆடி மாசம். உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்க போகுது ஆடி மாசம் 30ஆம் தேதிக்குள்ள சொல்றேன். இந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. வக்ரம் ஆனாலும் இவ்வளவு நான் உங்களுக்கு தீயப்பல் இருந்துச்சுங்கிற விஷயத்த நான் கொண்டு போறேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். இப்ப நல்ல பலன் சூப்பரா நல்ல ஒரு லாபத்துல நீங்க போறீங்க. 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பாக்குறாரு. ஏதோ ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க சொல்லி காட்டுறாரு. மனைவி பிள்ளையோ இல்ல கனவு பிள்ளையோ சொத்து வாங்க ரெடியா இருங்க. இது எல்லாமே ஆடி மாசம் 21ஆம் தேதிக்குள்ள முடிவாகி ஆவணி மாசம் நீங்க பத்திரம் பண்ணிருக்கீங்க. சான்ஸ் இருக்கு. ஒண்ணு திருமணம் பண்ணுங்க, இல்ல வீடு இடம் கட்டணுங்க. இதாங்க பிளானா இருக்கு. கமிஷன் வியாபாரம், எப்படி கமிஷன் ஃபீல்டு, வேலை உத்தியோகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தள்ளி போறது. நிறைய பேர் வேலையை விட்டுட்டு நிறைய பேர் இந்த 1 மாசமா வீட்டுல இருக்கிறது, இல்ல 2 மாசமா வீட்டுல இருக்குது. இதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. கண்ணியை பொறுத்தவரை அதுல மறுப்பே சொல்ல முடியும். ஏன்னா கண்ட சனி அங்க கண்டமான விஷயத்த செய்யும். குழந்தை, குடும்பம், வேலை, வருமானம், பொருளாதாரம், திருமணம், இது எதிலாச்சும் ஒரு விஷயத்துல அவர் கை வச்சிருப்பார், தடங்களை கொடுத்திருப்பார். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருவரளி என்றும் குருவழி. குரு நேசிப்பும் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆடி மாத பலன். ஆடி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. ஆடி மாசத்துல முக்கியமான ஒரு யோகம் இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா பாத்துக்கோங்க. சிவராஜ யோகத்துல ஆடி மாசம் பிறக்குது. இது வருஷத்துல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த உச்சமான குருவோட சேர்ந்து சூரியன் இருப்பார். இந்த சிவராஜ யோகம் 12 ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால சக்கரத்தின் 5வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்போதுமே பாருங்க, கன்னி ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா கன்னி ராசி தான். எல்லா விஷயத்திலும் ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க கன்னி ராசியை பொறுத்தவரை. இவங்களை மாதிரி யாரும் சுறுசுறுப்பா இருக்க முடியாதுங்க. நல்லா திறமையான குணம் கொண்டவங்க கன்னி ராசிக்காரங்க. எல்லா விஷயத்திலும் சரி, என்றுமே இளமையான தோற்றம் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் கன்னிக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அன்பா பேசுங்க, ரொம்ப பாசமா நடந்துக்குவாங்க, குழந்தை போல் குணம் கொண்டவங்கிறாங்க கன்னிராசி. எப்பவுமே தொழில், பிசினஸ், வேலை, உத்தியோகம் இதை பத்தி சிந்தனை இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசி என்பது வரக்கூடிய ஆடி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு. கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரைட்டா இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க, ஒரு நட்சத்திரம் ஒரு பலன் சொல்றேன். ராசில இருந்து பாருங்க, நேரம் 5 6ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா ராகு பகவான், 7ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா கண்டக சனின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி கண்ட சனி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து போனா ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. அதுல ரிஷப ராசில 10ஆம் இடத்துல புதன் பகவான் ராசி அதிபதி, ஆனா வக்ரமா இருக்காரு. 11ஆம் இடத்தை பாருங்க, சூரியன் குரு சேர்ந்திருக்காங்க. 12ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருக்காங்க. இதான் கிரகத்தோட அமைப்பு. இதுல இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. எப்படி 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1, செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல சூப்பரா உட்காராரு. எப்ப? ஆடி 17. 21ஆம் தேதி 11ஆம் இடத்துல லாபத்துக்கு வராரு இந்த புதன் பகவான், உங்க ராசி அதிபதி. லாபத்துல சிவராஜ யோகத்தோட இந்த சேர்ந்து புதன் இணைகிறார். பாத்துங்க, இது சரியான நல்ல டைமிங். அடுத்து சுக்கிரபான் உங்க ராசிக்கு வர்றாரு. எப்ப? கரெக்டா ஆடி மாசம் 16ஆம் தேதி உங்க ராசிக்கு சுக்கிரபான் உள்ள வர்றாரு. பொறுத்தவரை 12ஆம் இடத்துல விரயத்துல போய் உட்கார்ந்துருந்தாரு. அப்படி பார்த்தோம்னா வருமான பொருளாதாரம் அறவே இல்லைன்னு சொல்லணும். அறவே இல்லை. வருமானம், இன்கம், சேமிப்பு பெருசா சொல்லிக்கிறாப்ல கிடையாது. தொழில் ரீதியாக, வருமான ரீதியாக, இட ரீதியாக, பூமி ரீதியாக நிறைய ஒரு தடங்களை சந்திச்சிருப்பாங்க. இது எல்லாமே நான் சொல்ற டேட் 30 நாளுக்கு முன்னாடி சொல்றேன். இப்ப நல்லா ஓரளவு சமாளிச்சு வந்திருப்பேன். இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நிறைய கஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்திலும் சரி, நிறைய பேருக்கு வீட்டுல, இடத்துல, பூமியில, வண்டி, வாகனத்துல நிறைய செலவுகள் அதிகமா வச்சிருக்கும். நீங்க நோட் பண்ணி கேட்டுக்கங்க. வண்டி வாகனத்துல நிறைய செலவு வந்துச்சா, இல்ல இட சம்பந்தமா பூமி வந்துச்சா, இல்ல +2க்கு மேல படிக்கிறாங்கல்ல படிப்பு கல்வி, அவங்களுக்கு எல்லாம் பாருங்க ஒரு தடங்களை கொடுத்திருப்பாரு. ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும். நான் ஓப்பனா சொல்லணும், மருத்துவ செலவு வந்திருக்கும். ஒண்ணு அம்மாவுக்கு இல்ல இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன செலவு. இப்போ ஒரு கெட்ட விஷயத்த சந்திக்கக்கூடிய அமைப்பு திடீர்னு உங்க லைஃப்ல நடந்துரும். நான் சொல்றது 30 நாள், நான் எண்ணி டேட் போட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த டேட்டுக்குள்ள இது மாதிரி நிகழ்வுகள் உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பா நடந்துரும். ஒண்ணு உங்க உடம்பு ஆரோக்கியத்துல தடங்கள் வந்திருக்கும், இல்ல தகப்பன் தாய்க்கு ஏதாச்சும் ஒரு செலவு கொடுத்திருப்பாரு, இல்ல வருமானம், பொருளாதார இன்கம்ல ஒரு தடங்களை சந்திச்சிருப்பாரு. ஜாதல தசாபதி சரியில்லாதவங்களா இது மாதிரி நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். கமிஷன் வியாபாரம், எப்படி கமிஷன் ஃபீல்டு, வேலை உத்தியோகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தள்ளி போறது,
நிறைய பேர் வேலையை விட்டுட்டு நிறைய பேர் இந்த 1 மாசமா வீட்டுல இருக்கிறது இல்ல 2 மாசமா வீட்டுல இருக்குது. இதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. கண்ணியை பொறுத்தவரை அதுல மறுப்பே சொல்ல முடியும். ஏன்னா கண்ட சனி அங்க கண்டமான விஷயத்த செய்யும். குழந்தை, குடும்பம், வேலை, வருமானம், பொருளாதாரம், திருமணம், இது எதிலாச்சும் ஒரு விஷயத்துல அவர் கை வச்சிருப்பார், தடங்களை கொடுத்திருப்பார். ஒரு நண்பனே எதிரியா மாறிப்பாங்க, ஒரு நண்பனே சொல்றேன், இல்ல மனைவியே எதிரியா மாறும், இல்ல கணவனே எதிரியா மாறுவாங்க. ஒரு மனக்குழப்ப தருமாட்டக்காரன் திருமண தடையை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. இது எல்லாமே தொழில் ரீதியா ஒரு இழப்புகளை, ஒரு சின்ன தடங்களை கண்டிப்பா 100% சந்திச்சிருப்பாங்க கன்னிராசிக்காரன். லாபம் இருந்திருக்காது. இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா கன்னிராசி சொல்லுவாங்க, ஆமான்னு சொல்லதான் முடியும், இல்ல மறுப்பே சொல்ல முடியாது. இப்ப எல்லாமே பாருங்க, டோட்டல் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க. என்ன செஞ்சாது? புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. வக்ரம் ஆனாலும் இவர் நான் உங்களுக்கு தீய பலன் இருந்துச்சுங்கிற விஷயத்த நான் கொண்டு போறேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். இப்ப நல்ல பலன் சூப்பரா நல்ல ஒரு லாபத்துல நீங்க போறீங்க. 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பாக்குறாரு. ஏதோ ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லி காட்டுறாரு. எப்படி? ஏதோ ஒரு வழக்கு, அது எந்த ஒரு வழக்கா இருக்கட்டும், ஒரு கேஸ் உங்க மேல இருந்துச்சு, அந்த கேஸ முடிவு பண்ணி இந்த ஆடி மாசம் இறங்கி பாருங்க. இந்த சிவராஜ யோகத்துல லாபத்துல சூரிய குரு இருக்கனால அந்த கேஸ்ல ஜெயிப்பீங்க. நிறைய செலவே வராது. மனைவி பிள்ளையோ இல்ல கனவு பிள்ளையோ சொத்து வாங்க ரெடியா இருங்க. இது எல்லாமே ஆடி மாசம் 21 முடிவாகி ஆவணி மாசம் நீங்க பத்திரம் பண்ணிருக்கீங்க. சான்ஸ் இருக்கு. ஒண்ணு திருமணம் பண்ணுங்க, இல்ல வீடு இடம் கட்டணுங்க. இதாங்க பிளானா இருக்கும். அதையும் தாண்டி வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் 21 போட்டுருவாங்க உங்களுக்கு. ஆடி 21க்குள்ள போட்டுருவாங்க ப்ரொமோஷன். இது நான் ஏன் போடுவாங்க சொல்றேன் தெரியுமா? ஒரு மனிதருக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே 10ஆம் இடம் தான். அந்த 10ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் குருவுடைய நட்சத்திரத்தை எப்படி புனர்பூச நட்சத்திரத்துல போறதுனால அங்க வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன், கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு ப்ரொமோஷன் வரப்போதும் நீங்க நோட் பண்ணி கொடுத்துருங்க. மெயினா வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க டாப்பா வருவாங்க. அங்க உள்ள விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாக சொல்லுங்க. வேலை உத்தியோகத்துக்கு நான் எந்த ஒரு கெட்டதும் கன்னிராசிக்கு நான் சொல்ல மாட்டேன். நீங்க தலைமை பொறுப்புக்கு போவீங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், அரசாங்க வேலையோ இல்ல தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்குற அனைவருக்கும் சரி, நல்ல டாப்ல போய் அரசாங்க வேலை கிடைக்கும். குடும்பத்துல அரசாங்க சம்பளம் வாங்கணும் இந்த ஆடி மாசத்துல, அதுக்கான அறிகுறி வரும். இல்ல அரசாங்க காசு உங்க வீட்டுக்குள்ள வரும். சான்ஸ் நிறைய இருக்கு கன்னிக்கு. இதை எழுதியே வச்சுக்கோங்க. சூரியன் குரு சிவராஜ யோகம், மனைவி ஸ்தானமும் கணவன் ஸ்தான அதிபதியும் சேர்ந்து அங்க இருக்கால. மெயினா கன்னிராசியில பெண்ணா இருந்தே உங்க கணவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். நீங்க ஆனா இருந்தா உங்க மனைவிக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். ஆக முதல்ல அரசாங்க குடும்பத்துல வருமானம் வரணும். இந்த ஆடி மாசம் முடிவுக்குள்ள ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கவலைப்பாத்தீங்க. மேல படிக்கிறவங்க எது சம்பந்தம் படிச்ச படிப்பு கல்வியில பாருங்க, மருத்துவ படிப்பா, டீச்சிங் துறையா, இல்ல பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்பா, இல்ல மெக்கானிக்கல் படிப்பா, இல்ல நிறைய எந்த ஒரு கல்வித்துறையிலும் சரி நல்ல சாதிக்கக்கூடிய நேரம் இந்த ஆடி மாசம் சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணிட வேணாம். என்ன திருமண வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். நீங்க வளரணும்னா நிறைய பேருக்கு அரசாங்க மாப்பிள்ளையோ, எப்படி அரசாங்க மாப்பிள்ளையோ அரசாங்க பெண்ணோ உங்களுக்கு வரும். அதுக்கான முடிவு பண்ணி ஆவணி மாசம் கல்யாணம், கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சோம். திருமணத்தை பத்தி கவலைப்படுறீங்க. சனி பவன் எப்படி இருக்கணும்னு ஜாதகத்துல பாத்துக்கோங்க. எல்லாமே பாருங்க. எந்த பேங்க் போய் நீங்க லோன் கேட்டாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும். எது சம்பந்தம் கடன் வந்தாலும் சரி, அந்த லோன் சம்பந்தம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. கரெக்டா 21 அப்புறம் சொல்றேன். ஆடி மாசம் 21 அப்புறம் அந்த சான்ஸ் கண்டிப்பா இருக்கு. லாபம் வரணும். இப்ப நிறைய பேர் ஆடி 21 அப்புறம் நீங்க லாட்டரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. ஏன்னா புதன் ஆடி மாசம் மேக்சிமம் 21 அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். அப்ப நிறைய பேர் லாட்டரி எடுக்கிறீங்கன்னா உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா லாட்டரி ஓடுறீங்கன்னா கண்டிப்பா இந்த சிவராஜ யோகங்கிறது 11ஆம் இடத்துல புதன் போகும்போது கண்டிப்பா மிகப்பெரிய யோகம் இருக்கு. நீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்றது மிக நல்லது. ஏன்னா அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம பார்த்து மூவ் பண்ணுங்க. நல்ல அமைப்பா இருக்கும். மெயினா பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஐடிஐ ஃபீல்டு, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மருத்துவ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் சொன்னேன் டாப்பா இருக்கும். எந்த ஒரு கட்டத்துல உடம்பு ஆரோக்கியத்துக்கு கவனம், மருத்துவ செலவு கண்டிப்பா குறைஞ்சிடும். இப்ப நட்சத்திர பலன்களை பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வருதுன்னா அதுல ஸ்ட்ரைட்டா உத்திரம் தான். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க கவலைப்படாம எல்லா விஷயத்திலும் போங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது. ஆடி மாசம் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கப்படுது ஆடி மாசம் 30ஆம் தேதிக்குள்ள சொல்றேன். இதை நோட் பண்ணி வச்சுங்க. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒண்ணு ப்ரொமோஷன். ஏன்னா உங்களுக்கு நல்ல தொழில் இல்ல, உத்தியோகம் இல்ல, வருமானம் இல்ல, நிறைய கஷ்டப்பட்டீங்க. இப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க. ஏன்னா நல்ல தொழில் வேலை உத்தியோகத்தில் தடங்களை பார்த்தது யாரும் நீங்க உத்திரத்துல பிறந்தவங்க தான். இப்ப நல்ல வேலை வரும். படிப்புகள் நல்லா இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியதுக்கான ஒரு ஆப்ஷனை காட்டும். ஆவணி மாசம் நிறைய நல்ல காரியம் நடக்கும். இந்த ஆடி விட்டுருங்க. ஆவணி மாசம் நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வந்துட்டே இருக்கும். நல்ல லாபங்கள் சூப்பரா இருக்கும். பாத்து அடுத்த அஸ்தமத்துல பண்ணுவோம். பயங்கரமான ஒரு கற்பனையான குணம், அன்பு, பாசம், கருணை, எல்லாமே ஒழுக்கம், தன்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நிறைய திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. அஸ்தத்துல பிறந்தாவே இப்ப பாருங்க, அஸ்தத்துல பாருங்க எல்லாருமே சூப்பர் யோகம் இப்ப தேடி வருது.
நீங்க எந்த காரியம் இருந்தாலும் அஸ்தமத்துல பிறந்தவங்க சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கலைத்துறை, மெயினா உணவுத்துறை, அடுத்த ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, நகர வச்சிருக்கோம், ஷேர் மார்க்கெட் பண்றவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், செம்ம லக்கு. கவலைப்படாம எதுவும் போய்ங்க. வீடு ஆகும்போது நல்ல விஷயம் நல்ல காரியம் குடும்பத்துல இருக்கு, பாத்துங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். யாரு அஸ்தத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் கண்டிப்பா இந்த ஆடி மாசம் சூப்பரா இருக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க நட்சத்திரம் பிறந்தவங்க. இனிமே எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்க நட்சத்திர அதிபதி 9ஆம் இடத்துல பலமா வந்துட்டாரு. இப்ப சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா குடும்பத்தில் நடக்கும். நல்ல ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, வழக்கு பிரச்சனையா இருக்காது. யாரு சித்திரை பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, சொத்தா, ஒரு சுப செலவு சுபகாரியம் எல்லாமே சூப்பர் அமைப்பு. சித்திரையில பிறந்தவங்க நல்ல டைம் வேலை செய்யும். மெயினா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க, கட்டிடத்துறை, இந்த ஹார்ட் ஒர்க், ஆயுத சம்பந்த துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் டிரைவர் வேலை இதெல்லாம் சூப்பரா இருக்கும். பாது அவருடைய ஆடி மாத பலன் கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.